அது கூடவே நீங்கள் படுக்கும்போது நீங்களாகட்டும், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களாகட்டும், நீங்கள் தூங்குனதுக்கப்புறமோ இல்லை நீங்கள் படுக்கும்போதோ இந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த கண்ணை வந்து நீங்கள் மூடி அதுக்கு பேடிங் மாதிரி பண்ணி நீங்கள் பிளாஸ்டர் போட்டு வச்சுக்கணும். அப்படி நீங்கள் வச்சுக்கிறது மூலமாக அந்த எக்ஸ்போஷர் கெரட்டைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண் பாதிப்புலேருந்து நீங்கள் இந்த வியாதியை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது சரியாகிற வரைக்கும் நீங்கள் காப்பாற்றலாம். இதோ இந்த விஷயத்தை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கவனமாக இதை தெரிஞ்சுக்கங்க. இன்னும் சில விஷயங்கள், அதாவது இந்த முகவாதம் ஏற்படுறது வந்து பெல்ஸ் பால்சிக்கான முக்கியமான சில காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது மூளையில் உருவாகி காது எலும்பு வழியாக பரோட்டிட் கிளாண்ட் வந்து அங்கேருந்து முகத்துக்கு வந்து அசைவு கொடுக்கக்கூடிய ஒரு நரம்பு. ஸோ காதில் ஏற்படுற எந்த ஒரு ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் இந்த நரம்பை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மெலிக்னன்ட் ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காதில் வந்து இந்த இடத்துல ஒரு சில பேத்துக்கு இந்த இடத்துல கொதன்னு இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகிடும். அதனால வந்து இந்த நரம்பு பாதிக்கப்படலாம். இல்லைன்னா மிடில் இயர், ஏன்னா இந்த நரம்பு வந்து மிடில் இயர் வழியாக தான் வந்து பரோட்டிட் கிளாண்டுக்கு போகுது. அதாவது வெளியில் கபாலத்தை விட்டு வெளியில் வருது. ஸோ அந்த மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் ஏஎஸ்ஓஎம், சிஎஸ்ஓஎம், இதில் ஏஎஸ்ஓஎம் அப்படின்னா அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா, கிரானிக் ஆர்டைட்டிஸ் மீடியா, இந்த மிடில் இயர் இன்ஃபெக்ஷனில் வந்து இந்த நரம்பு வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.